ஐயா மரியாதைக்குரிய ராஜன் செல்லப்பா அவர்கள் போன 5 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஐயா என்னங்க செய்வீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. நாங்க இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு ரோப் கார் வச்சுருவோம். நாங்க இங்க மல்லிகை விளைச்சல் அதிகமா இருக்கு திருப்பரங்குன்றம் பகுதியில நிறைய கிராமப்புறங்கள்ல. அதனால இங்க சென்ட் பேட்டரி கொண்டு வந்துருவோம். அந்த மல்லிகை பூவெல்லாம் பதப்படுத்தி வைக்கிறதுக்கு குளிர்சாதன கிடங்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த 5 ஆண்டுகள் அதை சிந்திச்சாரா? இன்னைக்கு நம்ம எத்தனையோ கோயில்களுக்கு போறோம். அந்தந்த கோயில்கள்ல கூட வரக்கூடிய வருமானத்தை வச்சு கோயில்கள் எவ்வளவோ தரம் உயர்த்தப்படுது. இந்த அறநிலையத்துறைக்கு கீழ் இயங்கக்கூடிய 6 படை வீடுகள்ல முதல் படை வீடா இருக்கக்கூடிய முருகன் கோயிலோட நிலை எப்படி இருக்கு? முறையான பேருந்து வசதி இருக்கா? பயணிகள் மக்கள் தங்குறதுக்கு முறையான வசதி இருக்கா? இன்னைக்கு சஷ்டி பெருவிழாக்கெல்லாம் எத்தனையோ கிராமத்துல இருந்து மக்கள் முருக பக்தர்கள் வந்து குடும்ப குடும்பமா சஷ்டி விரதத்துக்கு இருக்காங்க. அவங்க தங்குறதுக்கு சரியான இடம் இருக்கா? அவங்க குளிக்கிறதுக்கு முறையான இருக்கா? இன்னைக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள்ல ஒரு பெண்கள் பொது கழிப்பறை போறதுக்கு பொதுவான ஒரு இடம் இருக்காங்க. அரசு ஒதுக்குற நிதி எங்க போச்சு?